எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக்லேருந்து சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணால் என்எக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபைலை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஷீட்டு ஓப்பன் ஆகும். அதில் எதுவும் பண்ண தேவையில்லை, மாடலில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு மேலே மில்லிமீட்டர் இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க எப்போவும். அப்புறமா உங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு பேர் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸசைஸ் 1ன்னு கொடுக்குறேன். அது எங்கே போய் சேவ் பண்ணு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு கீழே ஃபோல்டர் இருக்குல்ல, அதை சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ திஸ்பேசி டியை கிளிக் பண்ணி ஷாம்னு இருக்கு, அதில் போய்ட்டு ஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் என்னோடய ஃபைல் இங்கே சேவ் ஆகுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ இப்படி வந்துடும் ஃபோல்டர் சேவ் ஆகக்கூடிய ஃபோல்டர். இது லொக்கேஷன் பார்ட்டோட நேம் எக்ஸசைஸ் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு இப்படி என்எக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெனுஸும் மேலே இருக்கும். லேஅவுட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது இப்படி தான் எந்த ஒரு ஃபைல் மாடல் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நியூ கொடுத்து உள்ளே வந்துட்டு நேம் கொடுத்து அது சேவோட லொக்கேஷன் கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு நான் பேசிக் கிளாஸ் சொல்ல போகிறதால இதில் மாடல் இருக்கா. ஸோ நான் ஒரு மாடல் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ப்ரொசீஜர் படி தான் எப்போவுமே ஒரு மாடல் ட்ரா பண்ணணும். அதனால் இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ட்ராயிங் வரைகிறது தனியாக கிளாஸு இதில் சொல்ல போகிறதில்ல, கேம் சொல்லி தரதால நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுபடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது டாப் பிளேனு, இது ஃப்ரண்ட் பிளேனு, இது ரைட் சைடு பிளேனு. நமக்கு எப்பவுமே டாப் பிளேனில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் XY பிளேனில் வச்சுட்டு அதுக்கு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. XY பிளேனில் இருக்கா, கிளிக் பண்ணு. சும்மா வச்சுட்டு கிளிக் பண்ணு. இல்லை XY பிளேனில் வச்சு கிளிக் பண்ண. இப்போ ஓகே கொடு. இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு டாப் பிளேன் வந்துருச்சு. நீங்கள் இப்போ வரைகிற ட்ராயிங் எல்லாமே இன்னும் டாப் பிளேனில் தான் இருக்கும். இது நீங்கள் டாப் லைனில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இதாக இருக்குல்ல, லொக்கேஷன் ஓரியன்டேஷன் வியூ, அதுக்கு சைடில் இருக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும். ஐசோமெட்ரிக், டாப், ஃப்ரண்ட்டு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பாட்டம் எல்லாம் வைப்போம். ஐசோமெட்ரிக் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது டாப்பில் இருக்கா சைடில் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாப் லைனில் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் டாப் லைனுக்கு கொண்டு வாங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் லாஸ்ட்டு இருக்கிறத இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மவுஸ் க்ரஷரை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். வந்தோடனே கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பாயிண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதை 90 டிகிரியில் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி மேலே க்ரஷரை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வந்துடும். பட் என்ன இதுக்கு நமக்கு சைஸ் கொடுக்கல. அதுக்கு தான் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரேபிட் டைமென்ஷன் சொல்லிட்டு. அந்த ரேபிட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு ஹைட் கொடுக்கணும். நான் இது ஹைட் வந்துட்டு ஒரு 150 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். வித் வந்துட்டு ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ நமக்கு 200க்கு 150 ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. அப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். இது நமக்கு வந்துட்டு 3D மாடல் மாற்றணும். அதுக்கு எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் உண்டு. நான் இதில் கஸ்டமைஸாக ஒரு ஃபோல்டரில் ஒரு டூல் பாரில் என்னென்ன கமாண்டில் யூஸ் ஆகுமோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த டூல் பாரில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கமாண்டை கிளிக் பண்ணுறேன். எண்பத்தெட்டு கொடுத்துட்டு டைரக்ஷன் கேட்கும். இதை நான் ஐசோமெட்ரிக் வச்சுட்டேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். எனக்கு டைரக்ஷன் மேலேயே வேணுமா கீழ் பக்கத்துலேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு கேட்குது. நான் மேலேருந்து கீழே பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை நன்னுன்னு வச்சிடுறேன். ஓகே கொடுக்குறேன்.
இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த லெலின்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமைஸ் பண்ணதை எப்படி இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னோடய ஃபைலுக்குள்ளே போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வச்சுருக்க ஃபோல்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ரோல்ஸ் என்எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபைலை வந்துட்டு என்னோடய என்எக்ஸில் இன்புட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுன்னு ஆப்ஷனில் போயிட்டு அதில் இன்செர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே லைனாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரூல், இந்த ரூல்ஸ்னு அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ரூல் லோட் ரூல்னு இருக்கும். அதில் லோட் ரூலை கொடுத்துட்டு அந்த நான் காட்டின ஃபைல் அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் இப்போ என்னோடய ஷாம் சேலஞ்ச் ஃபோல்டரில் இந்த இருக்குது. அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் வந்துடும். இப்போ வந்துட்டு அந்த என்எக்ஸ் நீங்கள் நான் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதில் செட் பண்ண அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணது இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஷெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபேஸ் தென் ஷெல்லுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்குன்னா செலக்ட் ஃபேஸ், நமக்கு டாப் ஃபேஸு. இதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ திக்னஸில் ஷெல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நான் 11 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஷெல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்டாக் பிளாக் லென்த் வர மாதிரி ஆஃப்செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், லெலினில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஃபேஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஆஃப்செட் ஃபேஸ்னா நம்மளோட ஃபேஸை வந்துட்டு நமக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸு எனக்கு ஒரு 50 mm 55 mm ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே இந்த மெனு கண்டினியூ பண்ணணும்னா அப்ளை கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கேன்சல் க்ளோஸ் ஆயிரும். அப்ளை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபேஸ்லேருந்து எனக்கு ஒரு 55 mm. இப்போது அவ்வளோதான், இன்னும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே கொடுக்குறேன். சரி, அடுத்தது வந்துட்டு நமக்கு எப்போவுமே விஎம்சி ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த ஷார்ப் எட்ஜ் கார்னர்லாம் வந்துட்டு மெஷினிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டூல் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ரேடியஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நமக்கு வச்சு இப்படி ஓட்ட முடியாது. அதனால் இதெல்லாம் ஷார்ப் எட்ஜ் கார்னர்லாம் ரேடியஸை மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்னோடய லெலின் ஷார்ட்கட் டூலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்ஜ் பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குது எட்ஜ் பிளெண்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ரேடியஸ் வந்துட்டு 11 டைப் பண்ணிக்கிறேன். 11 கொடுத்துட்டு எங்கெங்கே எனக்கு ரேடியேஷனுமோ அந்த அந்த கரு வந்துட்டு நான் பிடிச்சி மேலே கொண்டு ரெட் கலர் வரும். அதுக்கு மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். அடுத்தது எங்கே பண்ணணுமோ அதே மாதிரி கொண்டு போனீங்கன்னா ரெட் கலர் வரும். கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த 4 கார்னரையும் பிடிச்சி கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பாருங்கள், ரேடியஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு ஷாம்பர் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பர் கமௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஷாம்பரில் இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள் கொடுத்துட்டு செலக்ட் எட்ஜ் கேட்குது. நான் இந்த எட்ஜை கொடுக்குறேன். எனக்கு ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரிலையும் 30 டிகிரி கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 31 கொடுக்குறேன். நீங்கள் இந்த க்ரஷரை பிடிச்சி கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் வேல்யூ கொடுத்தா தான் கரெக்டாக நமக்கு நினைக்கிற வேல்யூக்கு வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஷாம்பர் வந்துருச்சு. இந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் நான் ரேடியஸை மறுபடியும் மாற்ற அதுக்கு எட்ஜ் பிளெண்டு ஆப்ஷன் போயிட்டு இந்த ஷார்ப் எட்ஜு 11 டிகிரிக்கு 11 ரேடியஸுக்கு இது பண்ணிடுறேன். இப்போதைக்கு நமக்கு மாடல் ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த மாடலை இப்படி வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் நமக்கு ஏதாவது மாடலில் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு
அதில் பேராசாலிட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இது இப்போ இப்படி பண்ணனா நீங்கள் இங்கே பண்ணியிருக்க இந்த பார்ட் நேவிகேட்டர் எதுவுமே வராது. பாடி ஒரு சாலிட் பாடியாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். எந்த ஃபோல்டர் கேட்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் கொண்டு வச்சுங்க. நான் அந்த இந்த மாதிரி இந்த சாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபைலில் வந்துட்டு நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுறேன். நம்பர் 1ன்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்புறம் இது எனக்கு தேவையில்லை, நான் அதை வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு தேவையில்லாதனால சேவ் கொடுக்காம நோ கொடுத்துட்றேன். இப்போ சரி ஓகே. இப்போ நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்ச பேராஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நியூ கொடுத்து எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துன்னு இந்த மாதிரி ஃபைல் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்ச பேராஷீட் ஃபைலை கொண்டு வரதுக்கு முதல்ல வெளியே கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம். உள்ளே கொண்டு வரது இம்போர்ட் கொடுக்கணும். இம்போர்ட் போயிட்டு அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணணும். ஸ்டெப் ஃபைல் கொடுத்து ஸ்டெப் ஃபைல் கிளிக் பண்ணணும். பேராஷீட் எடுத்து இப்போ நம்மளோட எடுத்துறது பேராஷீட். அது பேராஷீட் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஃபைல் உள்ளே வந்துடும். இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆகிருக்காது, அதனால் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்து சேவ் அஸ் கொடுங்க. அந்த ஃபைலுக்கு இன்னொரு புது நேம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சேமாக என்ன நேம்னா கொடுங்க. எக்ஸைஸ் 1ன்னு கொடுத்தாலும் இது ஒரு தனி ஃபைலாக இருக்கும். இது இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கின்னா உங்களுக்கு பார்ட் ஃபைலாக சேவ் ஆயிரும். முதல்ல நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்டி ஃபைலாக இருந்தது, இப்போ பார்ட் ஃபைல் உங்களுக்கு சேவ் ஆகி கிடைக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் பண்ண பார்ட் நேவிகேட்டர் எதுவுமே வந்திருக்காது, சாலிட் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து இன்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு ஒரு ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் ரெடி பண்ணணும். இதான் மெயின். இப்போ சில கம்பெனியில் வந்துட்டு ரைட் சைட் கார்னர் பிடிச்சி போவாங்க, சிலர் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் பிடிச்சி போவாங்க, சில இடம் வந்துட்டு சென்டர் பிடிச்சி போவாங்க. அதனால் அது ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் பொறுத்து. பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுவாங்க. நான் எப்போ வந்துட்டு ரைட் சைட் கார்னர் பிடிச்சி போவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ நான் ரைட் சைட் கார்னர் கொண்டு வரணும். டாப்புக்கு ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்போவும் பாட்டமில் தான் இருக்கும். கீழே உள்ள ரைட் சைட் கார்னர் கீழே வரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை வந்துட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+T. Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதான் மெயின். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறவங்களுடைய மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது ஆங்கிள், பாயிண்ட் டு பாயிண்ட், டெல்டா. இப்போ ஆங்கிள் வச்சு எப்படி நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறேன். இந்த ஆங்கிள் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா இந்த டாப் பார்ட்டை கீழே கொண்டு வர்றதுக்காக ஆங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு எப்படி பண்ணணும் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி செலக்ட் த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஆங்கிள் கொடுக்குறேன். ஆங்கிள் கொடுத்தானா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபிக் வெக்டார். நமக்கு இதை ஒய் வெக்டாரில் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஒய்யை செலக்ட் பண்ணி விடுங்க. இங்கேயும் ஒய்யை செலக்ட் பண்ணலாம், இதுலேயும் ஒய்யை செலக்ட் பண்ணலாம். நான் இந்த ஒய்யை செலக்ட் பண்ணுறேன். அது எவ்வளோ டிகிரிக்கு சேஞ்ச் பண்ண கிடைக்குன்னா நமக்கு 180 பண்ணால் தான் நமக்கு டாப் வந்துட்டு பாட்டமில் போயிருக்கும். இப்போ 90 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 90 கொடுத்துட்டு சேஞ்ச் ஆகலை. அது சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஆக்சிஸ் பாயிண்ட் கொடுக்கணும். அதுக்கு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃப்ராரெட்டில் பாயிண்டில் வைக்கணும். எப்போவுமே வச்சுட்டு எல்லாம் 0 இருக்கு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் 90 கொடுத்தனால எப்படி வந்திருக்கு, வெர்டிகலாக வந்திருக்கு. அப்படி இன்னும் இதை 180 கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் டாப் வந்துட்டு பாட்டம் போயிடுச்சு. இந்த மாதிரி நான் பாருங்கள், இந்த மாதிரி ஆங்கிள் கமெண்ட் கொடுத்து நமக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதே எனக்கு வந்துட்டு Ctrl+Z கொடுத்து பழையபடி கொண்டு வரேன். இதே எனக்கு இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு ரைட் சைட் கார்னர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் அதே Ctrl+T அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் இருக்கிறத பாயிண்ட் வைக்கிறேன்.
ஸ்பெசிஃபிக் ஃப்ரம் பாயிண்ட் எங்கேருந்து போகணுன்னா எனக்கு இங்கேருந்து இங்கே வரணும் இந்த ஜீரோவுக்கு. அப்போ இதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் 2 பாயிண்ட் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஃப்ராரெட் பாயிண்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. மறுபடியும் ஓகே கொடுங்க. தெரியுதா? இப்போ நம்மளுடைய ஆரிஜின் வந்துட்டு ரைட் சைட் கார்னரில் வந்துருச்சு. இதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆப்ஷன். இது மாதிரி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஆப்ஷன் நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கும் இது பண்ணிக்கலாம். இதே இதுக்கு மறுபடியும் நான் சென்டர் கொண்டு வரேன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி இதில் ஒரு லைன் வரையணும். அந்த ஸ்கெட்ச் வரையதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வரையறதுக்கு எப்போவுமே ஹோமில் இருக்க ஸ்கெட்சு கமெண்ட் கொடுத்துட்டு எந்த பிளேனில் வரைய போகிறீங்கன்னா அதை வந்துட்டு மவுஸ் கொண்டு போனால் ரெட் அந்த சிம்பிள் வரும். இப்போ நமக்கு டாப் ஃபேஸ் அதில் போயிட்டு ரெட்டில் வந்துருச்சா? இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் ஆஃப் பாடி அதை கொடுத்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு டாப் ஃபேஸில் வரைகிறதுக்கு அதை எடுத்து கொடுத்துச்சு. அதில் வந்துட்டு லைன் கமாண்ட் இருக்குது பாருங்கள் ரெக்டாங்கிள் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பக்கத்தில் கொண்டு ஒரு பாயிண்ட் மாதிரி வரும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு எனக்கு ஒரு லைன் வேணும். ஃபினிஷிங் கொடுக்குறேன். ஐசோமெட்ரிக் வைக்கிறேன். பாருங்கள் எனக்கு ஒரு லைன் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த பிளாக்கோட சென்டர் பாயிண்ட் எனக்கு இதில் எடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் T கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட்டு பாயிண்ட் வைக்கிறேன். ஃப்ரம் பாயிண்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு எனக்கு இந்த இருக்குது. சென்ட்ரு கிடச்சிச்சு. இந்த சென்டரை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஜீரோவுக்கு கொடுக்குறேன். இன்ஃப்ராரெட் பாயிண்ட் 0ல் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 0 சென்டருக்கு வந்துருக்கு. இந்த சென்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு லைன் ஷார்ட்கட்டு இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டாப் ஃபேஸு 0 இருக்கா? ஒய் ஃபேஸு ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 75 இருக்கா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 75 இருக்கணும். இருக்கா? ஓகே. அப்போ ஒய் சென்டர் இருக்குது. எக்ஸுக்கு அதே மாதிரி பார்க்கணும். எக்ஸ் 155 இருக்குது, -150. அப்போ சென்டருக்கு இதுதான் நமக்கு எப்போவுமே வாரி செட் பண்ண அப்புறம் கரெக்டாக சென்டருக்கு வந்திருக்கா, இல்லைன்னா கரெக்டாக ஹெச் பாயிண்ட்லேருந்து வந்திருக்கா, அது எல்லாம் 0 எஸ் பாயிண்ட் 0 இருக்கா, எல்லாமே இப்படி இந்த ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் செக் பண்ணணும். ஆர்ஜி செட் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு மஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆகும். இதெல்லாம் மறக்கக்கூடாது. அடுத்தது கண்ட்ரோல் Tயில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஆப்ஷன். அது எதுக்குன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி. இப்போ எனக்கு டாப் 0ல் இருக்குது. அதே இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் எனக்கு கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ஃபேஸு -180ன்னு வருது. அது வந்து அதில் மவுஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். பாயிண்ட் அண்ட் சர்ஃபேஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ZCSZCயில் காட்டுதில்ல, -88 இருக்குது. இது ஈஸியாக இருக்கிறதால உங்களுக்கு மைண்டில் வைக்க முடியும். பட் சில இது வந்துட்டு பாயிண்ட் இருக்குது, அது மைண்டில் வைக்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒரு மார்க் மாதிரி தெரியல, அது போகணுன்னா ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுங்க. போயிடுச்சா? இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் T கமாண்டில் போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டெல்டா கொடுத்துட்டு நமக்கு செட்டில் தான் மூவ் பண்ணணும். அப்போ அதில் -88 இருக்கா? அப்படின்னா +88 கொடுக்கணும். ப்ளஸில் வந்தால் மைனஸில் கொடுக்கணும். நமக்கு -88 இருக்கிறதுனால நான் வந்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்து இதை ப்ளஸ் ஆக்கிடுறேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இது -80 0க்கு வந்திருக்கா சொல்லிட்டு பாருங்கள், செக் பண்ணி ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸில் 0 இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 கமாண்ட் வச்சு தான் நமக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஆர்ஜின் ஒர்க் ஆஃப்செட் செட் பண்ணணும். இதை பொறுத்து தான் நீங்கள் மிஷினில் எங்கே ஒர்க் ஆஃப்செட் வைக்கிறீங்களோ இதை தான் நீங்கள் மிஷினில் கொண்டு வைக்கணும். சென்டர் வச்சோன்னா மிஷின்லேயும் சென்டருக்கு அந்த பார்ட்டு சென்டருக்கு கொண்டு வைக்கணும். கார்னர் கூட ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர், அந்த மாதிரி நமக்கு ப்ரோக்ராம் கொடுக்குற ஆர்ஜின் வந்துட்டு அதில் கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். இதில் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஷார்ட்கட் கீ ஒரு 4 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் ஆப்ஜெக்ட். இதுதான் நமக்கு பார்ட்டை வந்துட்டு தேவைக்கு ரொட்டேட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, நகர்த்துறது, 0 கொண்டு வர்றது, அதுக்கு யூஸ் பண்ணுறது.
இதுக்கப்புறம் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் பார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய பார்ட்டோட கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இது வந்துட்டு நமக்கு லேயர் மூவ் பண்ணுற நம்பரையும் இதில் சேஞ்ச் பண்ண முடியும். பட் நான் எதுவும் பண்ணல. இப்போ 1ல் தான் இருக்குது. ஓகே கொடுக்குறேன். இந்த இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்லன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா நம்ம பார்ட்டை வந்துட்டு விஸ்பெவல் பண்ணுறது உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் நமக்கு தெரியும். இது நம்ம கண்ட்ரோல் செய்யக்குள்ளே தான் இருக்குது இந்த இதெல்லாம். இது வந்துட்டு நம்மளுடைய லைன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நமக்கு இதில் பண்ண முடியாது கலர் சேஞ்சுக்கு மட்டும் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும். இதை Ctrl+Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டு ஆயிரும், பழைய மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Ctrl+Pன்னு சொல்லிட்டு இது என்னென்னா ஹைட் பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்சு ஒரு பார்ட்டு என்ன இந்த ஸ்கெட்ச் இந்த பார்ட் இதெல்லாம் ஹைட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இதை மறுபடியும் எடுக்கிறது Ctrl+K கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணலாம் இங்கே உள்ள இருக்குது. இப்போ எனக்கு இந்த பார்ட் மட்டும்தான் ஷோ பண்ணணும். அதனால் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அந்த லைன் வராது பாருங்கள், இது மட்டும் வந்திருக்கு. அதை இங்கே போய்ட்டு ஷோ பண்ணாலும் அந்த லைன் கொண்டு வரும். இங்கே இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணாலும் ஹைட் ஆகும். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 4-5 இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாம் ஒரே மெத்தட் தான். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் இப்போது இந்த பாட்டுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்காக ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதை உள்ளே கொண்டு வந்துட்டோம். இதுக்கு ஆரிஜின் செட் பண்ணுறோம். இப்போ டாப்புக்கு நான் ரைட் சைடு கார்னரில் நான் எப்போவுமே வைப்பேன். அதுக்கு Ctrl+T கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாட்டை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ரைட் சைட் கார்னர் கொண்டு போகிறதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டு ஃப்ரம் பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு மிஷின் இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் 0 பாயிண்ட்டு இங்கே தான் வரணும். அதை இன்ஃப்ரேடில் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ரைட் சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா, ரைட் சைடு கார்னர் வந்துருச்சு. இதை வந்துட்டு நான் இப்போ லேயரில் போடணும். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரிஜினல் பார்ட்டு. இந்த ஒரிஜினல் பார்ட்டை நான் ஒரு லேயருக்கு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே டாப் ஃபேஸை வந்துட்டு எப்போவுமே லேயர் வந்துட்டு டாப் ஃபேஸை எப்போவுமே லேயர் செட்டிங்க்கு லெலினில் போய் பார்த்தீங்கன்னா மூவ் டு லேயர், காப்பி டு லேயர், லேயர் செட்டிங். மூவ் டு லேயர்னால் நம்ம ஒரு ஒரிஜினல் பார்ட்டை ஒரு லேயருக்கு மூவ் பண்ணுறது. காப்பி டு லேயர்னால் அந்த ஒரிஜினல் லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு அந்த பார்ட்டை காப்பி பண்ணி எடுக்கிறது. இந்த லேயர் செட்டிங்னா அந்த நம்ம லேயரில் போட்டு வச்சுருக்கிறத 1 பை 1 ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எடுக்கிறது லேயர் செட்டிங். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு லேயருக்கு மூவ் பண்ணுறதுக்கு டாப் ஃபேஸு நான் எப்போயுமே 101 லேயர் போடுவேன். அதனால் ஓகே கொடுக்குறேன். இதில் வந்து 101 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேயர் செட்டிங் போய் பார்த்தீங்கன்னா 101 வந்துருக்கும். இந்த 101 ஆஃப் பண்ணி பாருங்கள், அந்த பார்ட்டு போயிடுச்சு. அப்படின்னா இந்த பார்ட்டு 101 வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது டாப் பார்ட்டு. இதே இப்போ காப்பி பண்ணி நான் என்னோட பாட்டம் ஃபேஸுக்கு நான் இதை மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே பார்ட்டை தான், இது ஒரிஜினல் பார்ட்டு, இதை வந்து நான் காப்பி பண்ணி பாட்டமுக்கு நான் எப்போவுமே 100 லேயரில் யூஸ் பண்ணுறேன். ஒரிஜினல் பார்ட்டை வந்து நான் 100 லேயருக்கு மூவ் பண்ணுறேன். 100 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ லேயர் செட்டிங் போகிறேன். 101 ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 ஆன் பண்ணி பாருங்கள், 100ல் வந்துருச்சு. பட் என்ன 100ல் நமக்கு டாப் ஃபேஸ் இருக்குது, நமக்கு பாட்டம் ஃபேஸ் மாற்றணும். அதனால் 100 லேயரில் உள்ள பாட்டை நான் பாட்டம் ஃபேஸ் மாற்றிட்டு Ctrl+T கொடுக்குறேன். இதை வந்துட்டு நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ண முடியாது ஆங்கிள். இதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணக்கூடிய வெக்டார் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் 180 கொடுக்குறேன். இதை முதல்ல 0 பண்ணிக்கணும். ரொட்டேட்டிங் பாயிண்ட்டு 0 பண்ணிவிட்டு 180 கொடுக்குறேன். பாருங்கள் பாட்டம் ஃபேஸ் வந்துருச்சு. தென் நமக்கு ஓகே கொடுக்காம ரிசல்ட் கொடுத்தா நமக்கு அது கரெக்டாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதை அண்டு கொடுத்துட்டு கரெக்டாக வந்திருக்குன்னா அண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாட்டம் ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ லேயர் செட்டிங் போய் பாருங்கள், உங்களுக்கு 100ல் பாட்டம் ஃபேஸு, 101ல் டாப் ஃபேஸு. இதுதான் ஒரு ரெஃபரன்ஸை பிடிச்சி நமக்கு ப்ரோக்ராம் போடுறதுக்காக மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் ஃபேஸில் வந்துட்டு இப்போ டாப் ஃபேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபேஸை கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணால் நான் எப்போவுமே ஃப்ரண்ட் ஃபேஸை வந்துட்டு 102 லேயரில் போட்டிருப்பேன். பாட்டம் ஃபேஸு 100, டாப் ஃபேஸு 101, ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்துட்டு
102. அதனால காப்பி டு லேயர் கொடுத்து இந்த டாப் 101ல் உள்ளதை 102க்கு காப்பி பண்ணுறேன். இன்னொரு லேயர் செட்டிங்கில் போயிட்டு 101 ஆஃப் பண்ணிவிட்டு 102 இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் T கொடுக்குறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். வெக்டார் வந்துட்டு இதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணக்கூடிய வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டேர்ன் பண்ணுறேன். அதனால் எக்ஸுக்கு கொடுக்குறேன், 90 கொடுக்குறேன். இது வந்துட்டு பேக் ஃபேஸு நமக்கு இப்போ மேலே வந்திருக்கு, பட் அப்படி வரக்கூடாது. அதனால் -90 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸு நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி பாட்டத்துலேருந்து நான் வந்துட்டு பேக் ஃபேஸ் எடுப்பேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா லேயர் செட்டிங் போகிறேன், 100 ஆன் பண்ணி 100 வந்துட்டு நான் 103 லேயருக்கு காப்பி பண்ணுறேன். லேயர் செட்டிங் 100 ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எனக்கு இது ஃப்ரண்ட் ஃபேஸு, நமக்கு பேக் எங்கே இருக்குது, பேக்கை ஃப்ரண்டில் கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் T கொடுக்குறேன். சைல்ட் பார்ட் ஸ்பெசிஃபிக் வெக்டர் எக்ஸ், இதில் +19 கொடுக்குறேன். ஐசோமெட்ரிக் ஓகே. இப்போ நமக்கு கரெக்டாக எல்லாம் செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 100ல் வந்துட்டு பாட்டம் ஃபேஸ், 101ல் டாப் ஃபேஸ், 102ல் ஃப்ரண்ட் ஃபேஸ், 103ல் பேக் ஃபேஸ். இப்போ நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நமக்கு லெஃப்ட் ஃபேஸ் வந்துட்டு நான் டாப்லேருந்து தான் எடுப்பேன். ஸோ அதனால் டாப்பை காப்பி பண்ணி 104க்கு அனுப்புகிறேன். இப்போ நான் டாப் ஃபேஸ்லேருந்து லெஃப்ட்டு ரைட் சைடு ஃபேஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு காப்பி டு லேயர் போட்டு இதை வந்துட்டு 104க்கு மூவ் பண்ணுறேன். சாரி 104 இல்லை 140 போயிடுச்சு, அதை மூவ் பண்ணணும். ஸோ அப்போ மூவ் டு லேயர் கொடுத்துட்டு 104 கொடுக்குறேன். நீங்கள் ஒரு லேயரில் எதுவுமே இல்லைன்னா அந்த லேயர் ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிரும். பாருங்கள் 140 போய் 104 தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்துட்டு டாப் ஃபேஸ் கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் T கொடுக்குறேன். இப்போ இதில் ரைட் ஃபேஸ் எடுக்க போகிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட், ஸ்பெசிஃபிக் வெக்டர் ஒய். இப்போ லெஃப்ட் ஃபேஸ் வந்திருக்கு, அப்போ -90 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரைட் ஃபேஸு வந்துருச்சு. இதே மாதிரி தான் லெஃப்ட் ஃபேஸ் எடுக்கிறதுக்கு 100 வச்சு பாட்டம்லேருந்து நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன். இப்போ லெஃப்ட் எடுக்கிற 100 ஆன் பண்ணிவிட்டு பாட்டம் வந்துட்டு காப்பி டு லேயர் 105ல் மாற்றுறேன். நூறு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எனக்கு இந்த ஃபேஸ் மேலே கொண்டு வரணும். அதனால் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். செலக்ட் பார்ட், ஸ்பெசிஃபிக் வெக்டர் ஒய். ஓகே, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா நமக்கு ஒரே ரெஃபரன்ஸ் வந்துட்டு எப்போவுமே பார்த்து போகணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு எல்லாம் 0க்கு வரும். இல்லைனா நீங்கள் ரெஃபரன்ஸ் மாற்றும் போது உங்களுக்கு பார்ட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரே ரெஃபரன்ஸ் வச்சு போகணும். இப்போ ஒரே ரெஃபரன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லா லேயரும் ஆன் பண்ணி பாருங்கள். அந்த பாயிண்ட்டு சென்டருக்காக தான் இருக்கும். இப்போ லேயர் பேசிட்டு போகிறேன். 100, 101, 2 பாருங்கள் அதே இதில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு தெரியுதா?
ஒரே ஆரிஜினில் இருக்கு. ஒரே கார்னர்ல தான் போகுது. தெரியுதா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ரெஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதுதான் எல்லாத்துக்கும். நீங்கள் எதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுனா ரைட் சைட் கார்னரில் போனால் இதே நீங்கள் சென்டருக்காகவும் பண்ணிக்கலாம். சென்டருக்காக பண்ணும்போது இதே மெத்தட் தான். ஆனால் வந்துட்டு இது சென்ட்ரலில் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு வந்துட்டு லேயர் செட்டிங்கில் இப்போ பாட்டம் ஃபேஸு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எதனால் டாப் ஃபேஸ் வந்துட்டு கீழே இருந்து போகிறோன்னா, நமக்கு கீழே இருந்து டூல் ஆப்ஷன் எடுத்து போனோன்னா மேலே எவ்வளோ மெட்டீரியல் இருந்தாலும் நமக்கு ஜீரோவை மெஷினிங் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஜீரோ கரெக்ட் சைஸு கிடைக்கும். அதனால தான் டாப்புக்கு ஓட்டும்போது பாட்டம்லேருந்து போகிறாங்க. சரி, இப்போ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம பார்ட்டை வந்துட்டு ஒரு டார்க் கலரில் வச்சுக்கணும். எதனாலனா அப்போ நமக்கு மெஷினிங் பண்ண அப்புறம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வேரியேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ஜே ஆப்ஷனு நான் சொன்னது நோட் பண்ணிடுவேன். கண்ட்ரோல் ஜே ஆப்ஷனு எல்லா சாலிட் பாடியும் இதில் ஒரு ஆப்ஷன் உண்டு. உங்களுக்கு சாலிட் பாடி செலக்ட் பண்ணால் இதில் சாலிட் பாடி வச்சுன்னா சாலிட் பாடி மட்டும் செலக்ட் ஆகும், வேறு செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் வச்சு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இதில் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கலர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வந்துட்டு பாட்டம் ஃபேஸ். இப்போ லேயர் செட்டிங் போயிட்டு 100ல் தான் நமக்கு இது ஆப்ரேஷன் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சைசிங் பண்ண ஜாப்னு நினச்சோங்க. அப்போ நமக்கு ஓட்டக்கூடிய வந்துட்டு டாப் ஃபேஸில் மட்டும் ஓட்டுற மாதிரி. அது 101 ஆன் பண்ணிவிட்டு இந்த 101 தான் நம்மளோட ஒரிஜினல் மாடல். இதை வந்துட்டு நமக்கு அப்படியே வச்சுருக்கோம், எந்த இது பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இது இப்போ ஏதாவது ட்ரில் ஹோல் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, இப்போ ஆக்சுவலி இதில் ஒரு ஹோல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஹோல் போடுறது அதே கான்செப்ட் தான். எப்போவுமே ஒரு பிளேன் எடுத்து வரைய போகிறோன்னா ஸ்கெட்ச் கொடுத்து இந்த ஃபேஸில் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். நான் இப்போ சும்மா ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இதில் ஒரு ஹோல் போடுறதுக்காக ஹோல் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. த்ரெட்டட் ஹோல் சீரீஸு இல்லை. நான் இப்போ ஜென்ரல் ஹோல் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்டோட டெப்த்து த்ரூ ஹோல் வைக்கிறேன். த்ரூ பாடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் இப்போ ஹோல் வந்திருக்கு. ஓகேவா? நம்மளோட மாடலில் இப்போ ஒரு ஹோல் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் மாடல். இப்போ லேயர் செட்டிங் போனீங்கன்னா இந்த லேயர் செட்டிங்கில் 100ல் இருக்க ஒரிஜினல் மாடலை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு காப்பி டு லேயர் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து எப்போவுமே 3D மிஷினிங் ஓட்டுவோம். ஸோ அதனால் அதை வந்துட்டு ஒரு லேயருக்கு மூவ் பண்ணுறேன். எப்போவுமே அது மூவ் பண்ணக்கூடிய லேயரு 98ன்னு வச்சுக்கோங்க. 98 இது பாட்டம்னா 99 அப்படி மாற்றிக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டு. நான் 98ல் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த மூவ் பண்ண லேயரில் உள்ளதை வந்து 98ல் உள்ளதை கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சாரி இது 101 ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் ஏன் கொடுக்குறேன்னா அப்போ தான் 2 கலர் டிஃப்ரெண்ட் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் போய்ட்டு இந்த கோலை டெலிட் பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு டெலிட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெலிட் ஃபேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸு கொடுத்தீங்கன்னா உள்ள ஃபேஸை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸு டெலிட் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஹோல் இல்லை. பட் இப்போ ஒரிஜினல் லேயரில் உள்ள பார்ட்டை பாருங்கள், நமக்கு என்னென்ன எடிட் பண்ணுறது சொல்லிட்டு அதிலே தெரியும். தெரியுதா? இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நம்ம இதை டெலிட் பண்ணிடுன்னு அர்த்தம். அதனால தான். ஆனால் ஒரிஜினல் பார்ட்டில் வந்துட்டு இது ஹோலாக இருக்குது. பட்டு நமக்கு எடிட் பண்ணதில் வந்து இது ஹோல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. இந்த மாதிரி நம்ம எதாவது எடிட் பண்ணால் அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரிஜினல் லேயரில்
100, 101, 102, 103லாம் வச்சுருக்கோம். இந்த 98ல் நம்ம எடிட் பண்ண மாடிஃபை பண்ணக்கூடிய பார்ட்டை இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த பாக்கெட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்துட்டு எப்போவுமே 2, 3, 4 2வது லேயர்லேருந்து தொடங்கி 12வது லேயர் வரைக்கும் போடுவேன். 11வது லேயர் வரைக்கும். அடுத்த ஆஃப்செட் செட்டிங்கை வந்துட்டு 12 போடுவேன். அது என்னென்னா பாட்டம் ஃபேஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2லேருந்து 11, டாப் ஃபேஸ்னால் 12லேருந்து 21, அப்படி 12, 2, 12, 22, 32, 42 இப்படி ஒரு 10 லேயருக்கு வித்தியாசம் விட்டு போகலாம். நான் இப்போ இந்த லேயரை வந்துட்டு காப்பி டு லேயர் கொடுத்து இந்த பாட்டு செலக்ட் பண்ணி 2வது லேயரில் போடுறேன். ஏன்னா 2வதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதே நீங்கள் அடுத்த பாட்டம் இது ஓட்டுற மாதிரி இருந்தால் இதை வந்துட்டு நீங்கள் 12வது லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும். அதை வச்சுக்கோங்க. நான் இப்போ 98, 98, 100 ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ 2வது லேயரில் நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐசோமெட்ரிக் வைக்கிறேன். நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் உள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனில் தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், இதில் மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கேம் ஜென்ரல் மேலே உள்ளது எப்பவும் கேம் ஜென்ரலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு மில் காண்டூர், மில் பிளானர் வந்துட்டு 2D, நம்ம இப்போ 3D தான் பண்ண போகிறோம். அதனால் மில் காண்டூரில் வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட கீழே இருக்கும். பட் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் சைடில் இங்கே இதுக்கு கீழே இருக்கும், இதுக்கு சைடில் இருக்கும், இந்த கீழே இருக்கும். பட் இந்த பார்ட் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் நேவிகேட்டர் நீங்கள் ஓகே கொடுத்தோன்னா அது கீழே வந்துடும். இப்போ மறுபடியும் அது இங்கே இதில் கொண்டு வரணும்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், இங்கே எனக்கு கிடச்சிடும். இது இங்கே இருந்தால் தான் எனக்கு டூல் நம்பரு, சைக்கிள் டைம் எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியும். அதனால கீழே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. நமக்கு இப்போ மேனுஃபேக்சரிங் உள்ளே வந்துட்டோம். மேனுஃபேக்சரிங் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹோமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டுருக்குல்ல, இதுக்கு மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன், அதில் இன்செர்ட் போனீங்கன்னா ஆப்ரேஷன் இருக்கும். இந்த ஆப்ரேஷன்றதான் நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் உள்ளே இருந்தால் எடுப்போம். ஆப்ரேஷன் கொடுக்குறேன். மில் காண்டூர் மேலே வச்சுக்கோங்க. இதுதான் கேவிட்டி மில். கேவிட்டி மில்லுன்னா ரஃபிங் சைக்கிள் போடுறது. இதை தான் எல்லாத்துக்குமே எந்த ஒரு பாட்டு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேவிட்டி மில் முடிச்சுட்டு தான் அடுத்தது ஃபினிஷிங் போக முடியும். கேவிட்டி மில்னால் உள்ளே உள்ளதை எல்லாத்தையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு உள்ள ஆப்ரேஷன். ஓகேவா? அதனால் கேவிட்டி மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சா? ஓகே கொடுத்தப்புறம் இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை பார்ட்னா நம்மளோட ஒரிஜினல் மாடல். ஓகேவா? அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணால் எந்த பார்ட்டுன்னு ஆப்ஷன் கேட்கும். இந்த பார்ட்டு ஓகே கொடுத்துட்டு அது நம்ம எத்தனை பார்ட் செலக்ட் பண்ணணும் அது இங்கே வந்துடும். இப்போ நான் இதை தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்னா இன்ட்டு கொடுத்தானா அது போயிடும். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணால் மறுபடியும் கொடுத்திங்கன்னா ஒன்று வந்துடும். ஓகே கொடுங்க. அப்போது ஸ்பெசிஃபிக் பார்ட்டு செலக்ட் பண்ணாச்சு. அது செலக்ட் பண்ணியிருக்க பார்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த லைட் மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு செலக்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி கலரில் டிஃப்ரெண்ட் காட்டிக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் கட் ஏரியா, ஸ்பெசிஃபிக் பிளாங்க். இப்போ 2 வித்தியாசம் காட்டுறேன். இப்போ ஸ்பெசிஃபிக் பிளாங்க் கொடுக்குறேன். இதில் ஸ்பெசிஃபிக் பிளாங்க் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் இதுக்கு ஸ்பெசிஃபிக் பிளாங்க் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வெளியே வந்துட்டு வெளியின்னு போகிறேன். க்ரியேட் பாக்ஸ் எனக்கு சைசிங் பண்ண ஜாப்பு, ஆனால் உள்ளே மட்டும் மெட்டீரியல்னு காட்டணும். அப்போது பாடி ஃபேஸ் வச்சுட்டு கிளியரன்ஸு இது ஆஃப்செட்டு நமக்கு ஸ்டாக் வெளியே இல்லை. அப்போ ஆஃப்செட் 0 கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் என்னுடைய மெட்டீரியல், ரா மெட்டீரியல். ஓகேவா? இப்போ மறுபடியும் அப்ளிகேஷன் மேனுஃபேக்சரிங் போகிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த பிளாங்கை பிடிச்சி இதை கொடுத்தானா எனக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு A to Z எல்லாத்துக்கும் இப்போ ஓடும் பாருங்கள். நான் சும்மா ஜென்ரேட் கொடுக்குறேன்.
என்ன கேட்குதுன்னா டூல் செலக்ட் பண்ணி கொடுக்கல. முதல்ல நமக்கு எப்போவுமே நெக்ஸ்ட்டு டூல் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். டூல் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குல்ல, இதுதான் கிரியேட் நியூ டூல். இதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் நமக்கு மில் கட்டர் இருக்குது, பால் கட்டர் இருக்குது. இந்த 2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மீதிலாம் தேவையில்லை. இந்த இப்போ நமக்கு இதுக்கு மில்லிங் பண்ண போகிறோம், மில் கட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பால் கட்டர் வந்துட்டு எப்பவுமே 3D ப்ரொஃபைலுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். சரி, மில்லிங் எடுத்துகிட்டு நான் இதில் என்ன கட்டர் யூஸ் பண்ணணும் அதை வந்து போட போகிறேன். 25 ஃப்ளாட் எண்ட் மில், இல்லைனா 25 புல். ரேடியஸ் ஆர் 0.8. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு ஆர் கொடுக்கலாம். அப்போ தான் அது எடுத்துக்கும். வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்து அதை எடுத்துக்காது. கேபிட்டல் ஆர் 0.8. ஓகே கொடுக்குறேன். இப்போது நான் கொடுத்தது 25 mm கட்டர். பட் இது டிஃபால்ட்டாக 30 வந்திருக்கு. அப்படி இருக்குதானா 25 மாற்றிருங்க. 25 லோவர் ரேடியஸ் நான் சொன்னது R.8. அப்போ R.8 கொடுத்துருங்க. இது என்னென்னா நம்ம டூல் நம்பர். இப்போ ஏடிஎஸ் இருந்தோன்னா ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கூட எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறோ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். T1, H1, அப்புறம் வியர் ஆஃப்செட் வேல்யூ T1, அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இப்போ நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட 1ஆம் நம்பர் டூலு. நீங்கள் 1 கொடுத்தா எல்லாம் ஒன்றே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகே கொடுங்க. இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது டூல் பாத் எங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுதா? உள்ளே ஓடி இருக்கு, வெளியே ஓடி இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு இந்த பிளாங்குக்காக ஓட வேண்டாம், எனக்கு இந்த பாக்கெட் மட்டும் தான் ஓடணும். அப்படின்னு என்ன பண்ணால் இந்த ஸ்பெசிஃபிக் கட் ஏரியா இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணுறேன். நீங்கள் இதை ஃபுல்லாக உள்ள மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு டாப் ஃபேஸில் வச்சுட்டு விண்டோஸ் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உள்ளது மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். நான் பிளாங்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனாலும் பிளாங்க் செலக்ட் பண்ணுறேன், ஆனாலும் வெளியே டூல் பாத் ஜென்ரேட் ஆகலை. தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு தேவைக்கான இடத்த மட்டும் ரன் பண்ணால் போதும்னா இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் வந்து உள்ள பாக்கெட் மட்டும் ஓட்டினேன். பட் எனக்கு எங்கே இது மட்டும் ஓட்டின போதுன்னா வோல்ட்டு செலக்ட் பண்ண டெலிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஜெனரேட் கொடுங்க. இந்த ஃபேஸுக்கு மட்டும்தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகிருக்கும். மறுபடி காட்டுறேன். இதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணிவிட்டு தான் அடுத்து செலக்ட் பண்ணணும். அப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதை வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து ரிமூவ் பண்ணுறேன். மறுபடி இதுவும் இந்த ரேடியஸ் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். எனக்கு இந்த சைடில் மட்டும் தான் ஓடி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான். இது என்னென்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா ஸ்பெசிஃபை ட்ரிம் பவுண்ட்ரிஸ். இது எப்படின்னா நமக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் ஓடணுமா வெளியே ஓடணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது எப்படி நமக்கு நீங்கள் இன்னு கொடுத்தனா அவுட் சைடு எடுத்துக்கும், அவுட் கொடுத்தா இன்சைடு எடுக்கும், ஆப்போசிட் எடுக்கும். இப்போ அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கட் ஏரியா கொடுக்கல. ஓகேவா? இந்த ஆப்ஷன் கொடுக்காம ஸ்பெசிஃபிக் பிளாங்க் மட்டும் பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக் பிளாங்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா இடத்துக்கும் ஓடும். என்ன பாருங்கள், எல்லா இடத்துக்கும் டூல் ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்க. ஆனால் எனக்கு உள்ள பாக்கெட்டில் ஓட வேண்டாம். அப்போ என்ன பண்ணால் இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரிம் பவுண்டரிஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு கர்வ்னு மாற்றிட்டு கனெக்டட் கர்வ் வச்சுட்டு இந்த மேலே உள்ளதை இது பண்ணுறேன். ஒரு கர்வ் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்துட்டு இன்சைடு கொடுத்தா அவுட் சைடு மிஷினிங் பண்ணணும், அவுட் சைடு கொடுத்தா இன்சைடு மெசேஜ் பண்ணணும்.
நமக்கு அவுட் சைடு தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ இன்சைடு வைக்கணும். ஓகே, இன்சைடு வைக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ நான் எல்லா ஸ்பெசிஃபிக் பார்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கல, பவுண்டரி பாக்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் உள்ளே ஓடாது, ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக் ட்ரிம் பவுண்டரி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ் ஆகலை, மறுபடி கொடுக்குறேன். இதை அன்செலக்ட் பண்ணுறது ஷிஃப்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இதில் இன்சைட் வச்சுட்டு இந்த கர்வுக்கு வெளியே ஓடுறோம். இன்சைட் கொடுத்து வெளியே ஓடுன்னு சொல்லணும்ல. இப்போ இன்சைட் கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெளியே மட்டும்தான் டூல் பார்த்து உங்களுக்கு செடிட் ஆகும், தெரியுதா? இப்போ எனக்கு வெளியே ஓட வேண்டாம், உள்ளே மட்டும் ஓடணும்னா இப்போ போயிட்டு அவுட் சைடு கொடுக்குறேன் பாருங்கள், பேக்கெட் மட்டும் தான் ஓடும். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது என்னென்னா, எனக்கு இதோட டெப்த் எவ்வளவு அது செக் பண்ணுறதுக்கு லெலின் போயிட்டு ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸு, இது 0, இது 88 இருக்குது, இது 11 இருக்குது. எனக்கு 88ல் 11 போச்சுன்னா எனக்கு ஆரிஜினல் 77 mm மேலே இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு 5 mm 50 mm மட்டும் ஓடினா போதும்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு 88 mm டூல் இறங்காது, அவ்வளோ பெரிய டூல் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம 50-55 வரைக்கும் இறக்கிக்கலாம். ஸோ அதனால் 4 ஆப்ஷெட்டு, ஒரு ஆரிஜினல் 88, இதை வந்து 0 88. எனக்கு ரேஞ்ச் ஆஃப் டெப்த் வந்துட்டு 77 இருக்குது. எனக்கு 77 வேண்டாம், எனக்கு இதில் வந்துட்டு ஒரு 50 வரைக்கும் போனால் போதும். இதில் நீங்கள் இப்படி தூக்கி கொடுக்கலாம், இதில் 15 கொடுக்கலாம், 50 என்ட்ரு. இப்படி கொடுத்து நீங்கள் எனக்கு 87 50னா எனக்கு அப்போ ஓடக்கூடிய வந்துட்டு 50 60 70 80 88 48 mm மட்டும்தான் மேலேருந்து எனக்கு கீழே ஓடணும்னு நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா டெப்த் பேர் கேட்டு, நமக்கு எப்போவுமே டெப்த் பேர் கேட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 0.25 மேலே போகாதீங்க, 0.25 கொடுங்க. நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இருந்தால் ஒரு 0.35 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகாதீங்க. ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு டூல் பார்த்து எவ்வளோ வரக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது சாலிடாக இருக்குது. இதை நம்ம விஷுவலாக பார்க்கணுன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் பார்த்து கீழே வரை வந்திருக்காது. நீங்கள் எவ்வளோ லென்த் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் தான் வந்திருக்கும், தெரியுதா? இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அது மாடலுக்காக எடுத்துக்கும். யூசர் டிஃபைன்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வேலையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இதில் டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஓடிடும். எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டெப் ஓவர் ஃப்ளாட் டயாமீட்ரு 65 வச்சுக்கோங்க. இது ஸ்டாண்டர்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் 65. டெப்த் வேர் கட்டு ரஃபிங்கு 0.25 0.35 அது உங்களோட விஷயம், அதுக்கு மேலே போகாதீங்க. இது கட் பேட்டர்ன் எப்போவுமே ரஃபிங்க்கு ஃபாலோ பெரிய பெரிய வச்சுக்கோங்க, எப்போவுமே ஃபாலோ பெரிய பெரிய. இது பெர்சன்டேஜ் இருக்கணும், இது கான்ஸ்டன்ட்டு, இது mm 0.25. இப்போ மறுபடி நீங்கள் லெஃப்ட் கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த ஆப்ஷன் வரும். இதை வச்சுட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு சாலிட்டாக மாற முடியும். இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்படி மவுஸில் லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட இப்படி வரும். இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஒயர் ஃப்ரேமில் மாற்றிக்க முடியும், இப்படி சாலிட்டு மாற்ற முடியும். இங்கேயும் அதே தான் பண்ணிடுறீங்க. என்எஸ் பொறுத்து அதான் சொன்னல, எல்லா இடத்துலையுமே எல்லா ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷனு மாறி மாறி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கட் பேராமீட்டர். நமக்கு எப்போவுமே கட் பேராமீட்டரில் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு கேவிட்டி மில்னா ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே இது கிளைம் கட்டு தான் வைக்கணும். ஓகே, கட் ஆர்டர் வந்துட்டு எப்போவுமே லெவல் ஃபஸ்ட்டு தான் வைக்கணும். ஓகே, இது வந்துட்டு பாக்கெட்டு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் நமக்கு மெட்டீரியல் டூல் வந்துட்டு மெட்டீரியல் மேலே வந்து இறங்கணும். அதனால் அவுட்புட் வச்சு கொடுத்தா
மெட்டீரியலுக்கு உள்ளே வந்து மேலே வந்து இறங்கும். இன்வெர்ட் கொடுத்தானா மெட்டீரியலுக்கு வெளியே இருந்து இறங்கி உள்ளே கட் எடுக்கும். இப்போ நம்ம பாக்கெட் ஓட்டுறதுனால நான் வந்துட்டு அவுட்வேர்ட் எடுக்கிறேன். அவுட்வேர்ட் எடுத்தால் தெரியுதா எப்படி டூல் இறங்கியிருக்குன்னா உள் பக்கம் இறங்கி கட் எடுக்குது. இதை நான் இப்போ இன்வெர்ட் வச்சு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் வச்சா மிஷினே உங்களுக்கு ப்ரோக்ராமே ஒரு ஜென்ரேட்டராக கொடுக்கும். ஜென்ரலாக அதுவே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இன்வெர்ட் கொடுக்குறேன் பாருங்கள், வச்சுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு டூல் எங்கே இருக்குதுன்னு தெரியும். வெளியே இருந்து இறங்கி உள்ளே கட் எடுக்கும். தெரியுதா? இந்த எல்லோ கலர் லைனில் தான் டூல் இறங்குற டூல் பார்த்து. இந்த ஒயிட் கலர் வந்து டூலு வெளியே வரக்கூடிய பார்த்து. அப்போ இதில் எப்படி இருக்குன்னா இன்வெர்ட் கொடுத்தால டூல் வெளியே இருந்து இறங்கி கட்டு எடுத்துருக்கு. ஆனால் எப்பப்போ பாக்கெட்டுக்கு உள்ளே இருந்து இறங்கி தான் நமக்கு கட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அவுட்வேர்ட் வைக்கிறேன். ஓகே, வேறு ஸ்டேட்டேஜில் எதுவும் இல்லை. அப்புறம் ஸ்டாக் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம ரஃபிங் ஓட்டுக்கும் ஸ்டாக் கொடுக்கணும். யூஸ் ஃப்ளோர் சேமஸ் இருந்தாலும் எடுத்து விட்ருங்க. ஏன்னா அது நமக்கு ஒன்று ஸ்டாக் கொடுத்தா அதே ஸ்டாக்கு தான் ஃப்ளோருக்கு எடுக்கும், வாலுக்கு எடுக்கும். அது வேண்டாம். அப்போ பார்ட் சைட் ஸ்டாக்குனா வால் ஸ்டாக்கு அது ஒரு 0.5, ஃப்ளோர் ஸ்டாக்கு 0.1. இது எப்போவுமே கேவிட்டி மில்லுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது எப்போவுமே எல்லாத்துலேயும் O1 வச்சுக்கோங்க. O1னா 10 மைக்ரான். இந்த டாலரன்ஸ் எப்போவுமே O1 வச்சு ஓட்டுங்க. இதுதான் ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குறது. அதுக்கப்புறமா வேற இதில் கை வைக்கிற எதுவுமே இல்லை. ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக். ஓகே, கேவிட்டி மில்லில் ஸ்ட்ராட்டஜி, கட்டிங் பேனலில் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக். இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடியது. இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க இதில் வந்துட்டு இங்கே இறங்குது, எனக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இறங்கி ஓடணும். அப்போ என்னென்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பாயிண்ட்டு ஸ்கெட்சில் போயிட்டு கரூர் போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க. ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ஓடணும். ஒரு பாயிண்ட் வச்சாச்சா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நான் கட்டிங் மூவ்ஸ் இதில் வந்துட்டு ஸ்டார்ட் ட்ரில் பாயிண்ட் இது வந்துட்டு ஆட் நியூ செட் அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ டூல் பார் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஓகேவா கட்டிங் பேராமீட்டர் முடிஞ்சு. அடுத்தது நம்ம டூல் வந்துட்டு எப்படி உள்ளே வந்துட்டு கட் எடுக்கணும். பிளஞ்சிங்கில் அது எடுக்கணுமா, இல்லை ரேம்பில் வந்து இறக்கணுமா, இல்லைனா ஹெலிக்கல் வந்து இறக்கணுமா. நமக்கு பாக்கெட் ஓட்டும்போது எப்போவுமே நீங்கள் ரேம்பே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் கட்டிங் மூவ்ஸ் போயிட்டு எங்கேஜ், இதுதான் எங்கேஜ் கட்டிங். இது க்ளோஸ்ட் ஏரியானா டூல் வந்துட்டு கட் எடுக்க போகக்கூடிய கட் எடுக்கக்கூடிய மெத்தடு எப்படி ஹெலிக்கல் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுவாங்க. ஹெலிக்கல், ரேம், பிளஞ்ச் இந்த 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெலிக்கல் எப்படின்னா நமக்கு ரவுண்ட் டைப்பான கவுண்டர் போரு அதுக்கெலாம், இல்லைன்னா ஒரு ட்ரில் பண்ண ஹோலை பெருசாகிறதுக்கு இந்த ஹெலிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேம்ப் எப்படின்னா நமக்கு இன்சைடு அவுட் சைடு எதுனாலும் நமக்கு ரேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளஞ்ச் எதுக்குன்னா நமக்கு லெட்டர் எழுதுறதுக்கு, அதுக்கு இந்த பிளஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எப்போவுமே இப்போது பாக்கெட் ஓட்ட போகிறதால ரேம்ப் அண்ட் ஷேப் கொடுக்குறேன். ரேம் அண்ட் ஷேப் வச்சுட்டு இந்த ரேம்ப் ஆங்கிள் வந்துட்டு அது உள்ள கட் எடுக்கக்கூடிய ஆங்கிள் 15 இருந்தால் ரொம்ப சைக்கிள் டைம் ஆகும். அதனால் 1 வச்சுக்கோங்க. ஓகே, இது ஸ்டாண்டர்டு. ரேம்ப் ஷேப் வச்சா எப்போவுமே 1 வச்சுக்கோங்க. இது ஹைட்டு. இது வந்து நமக்கு ஆர் வேல்யூலேருந்து மிஷின் அந்த பார்ட்டுக்கு மேலே வந்து நிற்கிற வேல்யூ அந்த 3 mmலேருந்து நமக்கு ஃபீட் ரேட்டில் போகும். நீங்கள் இதை வந்துட்டு 1 mm கொடுத்துட்டா 1 mmலேருந்து ஃபீட் ரேட்டில் இறங்கும். இதே நீங்கள் 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10லேருந்து இதாகும், ரொம்ப சைக்கிள் டைம் வரும். அதனால் ஒரு 3 வச்சுக்கோங்க. சிலர் வந்து 3 இல்லைன்னா 3 மெயின்டைன் பண்ணுங்க. அது கொஞ்சம் சேஃபு. நமக்கு டூல் ஷேஃபு பார்ட் ஷேப்லாம் முக்கியம் இல்லை. அதனால் 3 வச்சுக்கோங்க.
இதை ட்ரிம் டு மினிமம் கிளியரன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இது 50 இருக்கட்டும். இங்கே 1 mm கொடுத்தா இங்கே சேஃப் கிளியரன்ஸ் 1 mm கொடுங்க. அப்போ பார்ட் முடிச்சுட்டு நமக்கு ஒரு 1 mmக்கு ஃபீட் ரேட்டில் எலும்பி அப்புறமா ஹோம் பொசிஷன் வரும். அதுக்கு தான். அப்போ நம்ம சைக்கிள் டைம் சேவ் ஆகும். எங்கேஜ் கொடுத்தாச்சா? அடுத்தது ரெட்ராக்ட். அதை எதுவும் பண்ண தேவையில்லை, இதுவும் எதுவும் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. எங்கேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரேபிட் இது வந்துட்டு எப்பவுமே யூஸ் இன்ஹெட்ரேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எப்பவுமே கிளியரன்ஸ் டூல் ஆக்சஸ், ரஃபிங் எப்பவுமே கிளியரன்ஸ் டூல் ஆக்சஸ் வச்சுக்கோங்க. வித்தின் ரீஜன், அதுவும் வித்தின் ரீஜன் ஒரு பாஸ் முடிச்சுட்டு இன்னும் டெப்த் ஆஃப் கட் இறங்கிட்டு மறுபடியும் அது டெப்த் ஆஃப் கட் இறங்குறதுக்கு எவ்வளோ ஹைட்லேருந்து போகணும். இது கிளியரன்ஸ் டூல் ஆக்சஸ் வைக்கிறது பெஸ்ட்டு கேவிட்டி மில்லுக்கு. இதே நீங்கள் ஃபினிஷிங் போகும்போது ப்ரீவியஸ் பிளான் வைக்கலாம். இப்போ அது வேண்டாம், கிளியரன்ஸ் டூல் ஆக்சஸ்லேயே இருக்கட்டும். ஓகே கொடுங்க. இந்த சேஃப் கிளியரன்ஸ் வச்சுட்டு நம்ம எம்சிஎஸ் ஸ்டார்டிங் ஒரு வேல்யூ வரும்ல, டூல் வந்துட்டு ஒரு பாஸ் முடிச்சுட்டு அடுத்தது கிளாம்பு ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாம்ப் போட்டிருப்பீங்க. அப்போ ஒரு ட்ரில் முடிச்சுட்டு அடுத்த ட்ரில் போகும்போது எவ்வளோ எந்திரிச்சு போகணும் அதை வந்துட்டு இங்கே கொடுப்பாங்க. இந்த ஸ்பேனர் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இல்லை 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ கிளாம்ப் வந்துட்டு 50 mm இருக்குது. அப்போ 50 mm 10 mmல போய் கிராஸ் ஆகி போச்சுன்னா கிளாம்பை போய் இடிச்சுக்கும், டூல் உடையும், பாட்டு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இதை வந்துட்டு எப்பவுமே ஒரு 100 mm வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அப்போ ஒரு பாஸ் ஒரு லொக்கேஷனில் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் 100 mm எந்திரிச்சு போகும், ரிட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஆட்டோ பிளான் வச்சுட்டு இது 100 mm. உங்களோட கிளாம்ப் ஹைட் அதிகமாக இருந்தால் இதை கூட்டி கொடுங்க. இதை மறக்காங்க, எப்பவுமே 100 வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா எப்பயாவது நீங்கள் மறந்துட்டிங்கன்னா பிரச்சனை. எல்லா ப்ரோக்ராம் இது பண்ணிவிட்டு இது ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் பிரச்சனை. அடுத்து பாருங்கள் ஸ்பீடு. இது வந்துட்டு நம்மளோட ஸ்பிண்டில் ஸ்பீடை கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்கட்டு ஒன்று வச்சுருக்கேன் என்னோடய ஃபோல்டரில். கேம்ப் டிப்ஸு, என்எக்ஸ் ப்ரோக்ராம் டிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் ப்ரோக்ராம் சாம்பிளில் நான் ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ரஃபிங் ஆப்ரேஷன் இதில் எல்லாமே கேவிட்டி மில்லு தான் வச்சுருப்பேன். இது கேவிட்டி மில்லு பார்த்தீங்கன்னா இல்லை பாக்கெட் மில்லிங், ஓப்பன் டைப் பாக்கெட் மில். அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் போட்டு நீங்கள் இதை மட்டும் அதில் போய் எடிட் பண்ண போதும், வேறு எதுவும் கை வைக்க தேவையில்லை. இதே அதை செமி ஓட்டுறதுக்காக அந்த ஓப்பன் பாக்கெட்டை வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு சாம்பிள். இந்த பேராமீட்டர்லாம் அதில் போய் செட் பண்ணால் போதும். டூல் உங்களுக்கு டூல் சைஸ் நீங்கள் வேறு டூல் போடுற மாதிரி அது உங்களோட விஷயம். பட் வேறு டூல் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எவ்வளோ டெப்த்தாக கட்டு கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்டெப் ஓவர் கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு கொடுக்கலாம், எல்லாமே இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே செமி டூலுக்கு, ஃபினிஷ்க்கு, ஹோல் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணணும், டூலுக்கு இப்போ ட்ரில்லிங் ஆப்ரேஷனுக்கு எந்த டூலுக்கு எவ்வளோ ஸ்பீடு இது கொடுக்கணும், டெப்த்தாக கட்டு, ஆர் வேல்யூ, பெக் வேல்யூ, இதே டேப்பிங்க்கு எந்த டேப்பிங்க்கு எவ்வளோ ஆர்பிஎம் கொடுக்கணும், எவ்வளோ பெக் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்பீடு, எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரீமர் வரையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த ஃபைல் இருந்தானா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் தேவையில்லை. இப்போ பாருங்கள், இப்போ ரஃபிங்க்கு நான் வந்துட்டு 25 ஃபுல் கட்டர் போட்டிருக்கேன். அப்போ 25 ஃபுல் கட்டருக்கு அதோட ஸ்பீட் ரேட்டு உங்களுக்கு தெரியும். 25 ஃபுல் கட்டரு ஸ்பீடு வந்துட்டு நான் 1600 1800 கொடுத்துருக்கேன், ஸ்பீடு 2500 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை, இதில் வந்துட்டு ரஃபிங்க்கு 1800 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தா அந்த கால்குலேட்டரு சிம்பிள் வரும். அடுத்தது இது ஒரு 2500 ஸ்பீட் ரேட் கொடுத்துட்டு கால்குலேட்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கால்குலேஷன் பண்ணி சர்ஃபேஸ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமில் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். இது என்னென்னா இந்த என்கேஜ்மெண்ட் ஃபீடு. இந்த இப்போ நீங்கள் இதை mm/min கொடுத்துட்டு 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வந்துட்டு ஜாப் டச் ஆகும்போது இந்த 2500 போகாமல் இந்த 500 ஃபீட் ரேட்டில் போய் டச் ஆகும். அப்போ டூல் உடையாது டக்குன்னு, மெதுவாக போய். ஓகே, எல்லாம் இது கால்குலேட்டர் கொடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு, 500 கொடுத்தாச்சு, ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ உங்களோட சைக்கிள் டைம் இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரேட் பண்ணுறதால டூல் பார்த்து லோட் ஆகிட்டுருக்கு. 3 நிமிஷமா